அதிமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விலகி நிற்கிறார்கள், அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. பாஜகவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை அவர்கள் மெல்ல மெல்ல இழக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறார்கள். நாட்டுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும், இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட் விலக்கு மசோதாவை எத்தனை முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை தெரியும். ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். நீட் விலக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை அனுப்பி கட்சிகள்லாம் நிர்பந்தத்தின் பேரில் தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்க சுயமா செயல்பட முடியலன்னு காற்றோட கறந்துடுவாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வந்து காற்றோட கறந்து ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க மாதிரி எடப்பாடி. அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள். அவ்வாறு இது நிகழவில்லை. நிகழாததன் விளைவாக, விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். நீட் தேர்வுனால தான் ஏழை எளிய மக்கள் தான் வந்து மருத்துவ படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு வந்ததனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தோம் என்று சொன்னார்களோ அது நிறைவேறவில்லை. குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, நன்கொடை வசூலிக்கப்படுகிறது. இதனால் பெரும் தனவந்தர்களின் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது.